தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வந்து அறிவிச்சிட்டாங்க. ஏப்ரல் மாதம் எலெக்ஷன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இப்போ என்ன வந்து சோஷியல் மீடியாவில் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக பேச போகிற, அதாவது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நேற்றில் கிட்டத்தட்ட ஒரு 40 இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க வரைக்கும் இன்றைக்கி 12 தேதி 43 நாளாக ஒரு பிரச்சனை வந்து போய்கிட்டே இருக்குது. இது எப்போ முடியும் அப்படின்னே தெரியல. இன்றைக்கி முடியும், நாளைக்கு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஆனால் இந்த பிரச்சனை முடிகிற மாதிரியே தெரியல. இப்போ வந்து அரசியலில் யார் கூட கூட்டணி வைக்கலாம், யாரோட கூட்டணி வைப்பாங்க, யார் தனிச்சு நிற்க போகிறா, விஜய் வேறு அரசியலுக்கு வந்திருக்காரு, சீமான் என்ன பண்ண போகிறாரு, டிஎம்கே யாரோட கூட்டணி வைக்க போகுது, ஏடிஎம்கே யாரோட கூட்டணி வைக்க போகுது, அண்ணாமலை என்ன பண்ண போகிறார், அப்படிலாம் பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா அதை பற்றிலாம் மக்கள் பேசலை. சோஷியல் மீடியாலேயும் அதை பற்றி பேசலை, எந்த நியூஸ் சேனல்லையும் அதை பற்றி பேசலை, பெருசாக யாரும் கண்டுக்கல. ஆனால் கிளாம்பாக்கம் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து, கிளாம்பாக்கம் அப்படின்ற ஒரு ஊரோட பேரை வந்து அடிபட்டுக்கிட்டே இருக்குது. என்ன காரணம்னா உங்களுக்கே தெரியும், புதுசாக கட்டின ஒரு பேருந்து நிலையம் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய 400 கோடி ரூபாய் செலவில் பல ஏக்கரில் கட்டப்பட்ட ஒரு புதிய பேருந்து நிலையம். அதாவது கோயம்பேடுக்கு அடுத்தபடியாக, கோயம்பேடுக்கு அப்படியே கோயம்பேடு தவிர்த்து பார்த்தா, கோயம்பேடு இல்லாமல் கோயம்பேடு யூஸ் பண்ணாமல் கிளாம்பாக்கத்தை தான் யூஸ் பண்ண போகிறோம். மக்கள் வந்து நெருக்கடி அதிகமாக இருக்குது, போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது, அதனால் ப்ரைவேட்டாக தனியாக ஒரு பஸ் ஸ்டாண்டு, அதாவது தென் தமிழ்நாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டை கட்ட போகிறோன்னு கட்டினாங்க. அது என்னைக்கு திறந்தாங்களோ, டிசம்பர் 30 திறந்தாங்க. அதுலேருந்து இன்னைய வரைக்குமே 43 நாளாக பிரச்சனை ஓஞ்சப்படலை. மக்கள் வந்து வீதியில் இறங்கி போராட்டம் பண்ணுற அளவுக்கு, பஸ்ஸு இல்லைன்னு போராட்டம் பண்ணுற அளவுக்கு வந்து பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ அந்த கிளாம்பாக்கத்தை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு, நம்ம அப்போ சிஎம் இருந்த முதல்வர் நம்ம ஜெயலலிதாவால் திறந்து வைக்கப்பட்டது. ஐஎஸ்ஓ அங்கீகாரம் பெற்ற ஒரு பேருந்து நிலையம், ஆசியாவிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையம், தெற்காசியாவிலே மிகப்பெரிய பேருந்து நிலையம் அப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போது 2000 காலகட்டத்தில். அப்போ வந்து பூக்கடை அப்படின்றது தான் வந்து மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்டு. அதாவது சென்னைக்கு வெளியூர்லேருந்து போகணும் அப்படின்னா பூக்கடையில் போய் இறங்கி தான் அங்கேருந்து பஸ் பிடிச்சி வெளியில் போவாங்க, எல்லா ஊருக்கு போவாங்க, சென்னையில் லோக்கல் ஏரியாவுக்கு போவாங்க. அந்த பூக்கடையை விட்டு மக்கள் அப்போ வந்து கோயம்பேடு நகரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. ஆனால் கோயம்பேடு மக்கள் எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா அது கோயம்பேடு வந்து சிட்டி, அதாவது மேக்ஸிமம் என்ன எப்படி சொல்கிறதுனா, வடநாட்டுக்கு போகிறதுக்கும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு வந்து ஈஸியாக இருந்துச்சு. அங்கேருந்து திருப்பதி போகிறதுக்கோ, இல்லை கர்நாடகா போகிறதுக்கோ, இல்லை கிருஷ்ணகிரி, ஒசூர் அந்த பக்கம் போகிறதுக்கு கூட ஈஸியாக இருந்துச்சு. அங்கேருந்து நம்ம தென் தமிழ்நாட்டுக்கு வரத்துக்கும், தென் சைடு, அதாவது எப்படி சொல்கிறது, தெற்கு மாவட்டங்களுக்கு வரத்துக்கும் வந்து ஈஸியாக இருந்துச்சு. திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கடலூர், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட், திருச்சி இந்த பக்கம் ஏரியா ஃபுல்லாக வரத்துக்குமே வந்து, சேலம், கோயம்புத்தூர் போகிறதுக்குமே வந்து அந்த பஸ் ஸ்டாண்டு அப்படி அவுட்ரு மதுரை வயல் வழி அப்படி வந்துடலாம், ஈஸியாக இருந்துச்சு. எல்லாருக்குமே வந்து அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, நல்லாவே மக்கள் போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 2012 காலகட்டத்திலே வந்து ஜெயலலிதா வந்து என்ன சொன்னாங்க, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை தவிர்த்து ஆம்னி பஸ்ஸுக்கும் புறநகர், அதாவது தென் தமிழகத்துக்கு போகிறதுக்கும் வந்து, எனக்கு தென் மாநிலம் வந்துட்டு இருக்கு, தென் தமிழ்நாட்டுக்கு போகிறதுக்கும் வந்து தனியாக ஒரு பஸ் ஸ்டாண்டை உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி அப்போயே பேச்சு அடிப்பட்டது. அப்புறம் 2019 வந்து 16 ஜெயலலிதா அம்மா இறந்து போயிட்டாங்க. 19 எடப்பாடி ஐயா வந்து சிஎம் இருந்தார். அப்போது அந்த காலகட்டத்தில் வண்டலூர் பக்கத்தில் வந்து புறநகர் பேருந்து நிலையம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாங்க. ஆனால் வண்டலூர் சுற்றி 10-20 கிலோமீட்டருக்குள்ளே எந்த இதுவும் ஆரம்பிக்கக்கூடாது, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கக்கூடாது, பெரிய அளவில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து கோர்ட் நிராகரிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சது தான் கிளாம்பாக்கம். அந்த கிளாம்பாக்கத்தில் அப்போ அடிக்கல் நாட்டிட்டு போயிட்டாங்க. 2021 எலெக்ஷன் நடந்துச்சு. அப்போ ஆட்சி மாற்றம் ஏற்படுச்சு. டிஎம்கே கருணாநிதி 100ஆண்டு விழா அப்படின்றத மிக விமர்சையாக கொண்டாட ஆரம்பித்தாங்க. பாலம் கட்டினாலும் சரி, கடை திறந்தாலும் சரி, கோச்சிக்காதீங்க, ஒரு மிகப்பெரிய ஷாப்பிங் இது திறந்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் கலைஞர் 100ஆண்டு விழா அவங்க பேரை நிலைநிறுத்தணும் அப்படின்றதுக்காக நம்ம ஆட்சி கலையறதுக்குள்ளே, அதாவது நம்ம ஆட்சி 2024 முடியறதுக்குள்ளே, 2026 முடியறதுக்குள்ளே எந்த அளவுக்கு முடியுமோ எல்லாமே கலைஞர் பேரை வச்சிடணும், கருணாநிதி பேரை வச்சிடணும், எல்லா இடத்துலையும் கருணாநிதி பேர் தெளிவாக தெரியணும், ஐயா கருணாநிதி பேர் தெரியணுன்றதுக்காக ரொம்ப மெனக்கட்டு எல்லா வேலையும் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி 2026க்குள்ளே நம்ம வந்து இந்த பஸ் ஸ்டாண்டை சீக்கிரமாக வந்து கட்டி முடித்து, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கட்டி முடித்து திறந்து
கலைஞர் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பேரும் வச்சுட்டாங்க, கருணாநிதி பேர் வச்சுட்டாங்க. அது ஒழுங்கா அது பெரிய பிரச்சனை. அதை பற்றி பெரிய சர்ச்சையெல்லாம் போயிட்டுருக்கு. சூரியன் போல் அந்த பில்டிங் அமைப்பு இருக்குது அப்படின்லாம் கூட பேசுகிறாங்க. அது எப்படியோ ஒன்று மக்களுக்கு பயனாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இங்கே தான் பெரிய சிக்கல். மக்களுக்கு எந்த விதத்துலேயும் பயன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே வீதியில் வந்து இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வேளை பொங்கலப்போ திறந்துருந்தாங்கன்னா, பொங்கலப்போ அந்த யூசேஜ் இருந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய கஷ்டத்தை உண்டாக்கியிருக்கோம். ஆனால் பொங்கலுக்கு என்ன பண்ணிட்டாங்க, பொங்கல் கழிச்சு, அதாவது பொங்கல் முடிஞ்சு தான் வந்து நம்ம வந்து கிளாம்பாக்கமே யூஸ் பண்ண போகிறோம். பஸ்ஸு வந்துட்டு போவோம், கோயம்பேடையும் யூஸ் பண்ணிக்கலாம், கிளாம்பாக்கத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம், பஸ் எல்லா பஸ்ஸும் உள்ளே வந்துட்டு போவோம், எங்கே வேணாலும் ஏறிக்கலான்ட்டுமே விட்டாங்க. அப்போ போக்குவரத்து நெரிசல் ஒன்றும் பெருசாக தெரியல. ஆனால் இப்போ பொங்கல் முடிஞ்சு யாரும் ஊருக்கு போகல, அதாவது அவங்கவுங்க வீட்டுக்கு போகல, எல்லாமே சென்னை வந்து செட்டில் ஆகிட்டாங்க. சரி இப்போ தானே லீவுக்கு போனோம், தொடர்ந்து நியூ இயர் அடுத்து பொங்கல் அப்படின்னு தொடர்ந்து விடுமுறை இருந்ததால யாரும் போகாமல் இருந்தாங்க. இப்போ 3 வாரம் கழிச்சு தை மாதம் முடிய போகுது. இப்போ முகூர்த்த நாள் வந்து முடிகிற கண்டிஷன் இருக்கிறதால நிறைய முகூர்த்த நாள் வந்துச்சு. ஸோ இதுக்காக எல்லாம் கல்யாணத்துக்கு போகணுன்றதுக்காக வீக்கெண்டு வெள்ளிக்கிழமை நைட்டுக்கு போகணுன்றதுக்காக வெள்ளிக்கிழமை நைட்டு மக்கள் கிளம்பி கிளாம்பாக்கம் வந்துட்டாங்க. இது அதுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைலாம் போயிட்டுருக்குன்னு வச்சிங்கன்னா, பிவிஜி அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் வந்து குத்தகை எடுத்திருக்காங்க, அதாவது கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. எதையுமே சரியாக நிர்வகிக்கல, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் முடியல சரியாக. அதுக்குள்ளேயே அவசரம் ஏன் திறந்தாங்கன்னு தெரியல. அது டிஎம்கேக்கே உள்ள வெளிச்சம். அதை பற்றி அதுக்குள்ளே நம்ம டீட்டெயிலாக அரசியல் போனால் அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடலாம், அவ்வளோ பிரச்சனை இருக்குது அதுக்குள்ளார. ஸோ பிவிஜி அப்படின்ற ஒரு புனேவை சேர்ந்த நிறுவனம் வந்து குத்தகை அதை ஃபுல்லாக கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. எவ்வளோத்துக்கு கான்ட்ராக்ட் எடுத்தாங்க, எத்தனை கோடிக்கு எடுத்தாங்க, எவ்வளோ பணம் கட்டினாங்கன்றதுலாம் எதுவுமே தெரியல. ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிவிஜி வந்து ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் கவர்மெண்ட், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் உள்ளே வரோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு சேகர் பாபு வந்து அறிவிச்சிட்டாரு, ஏப்ரல் மாதம் தான் முடியும், ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் தான் கிளாம்பாக்கம் பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. சேகர் பாபுக்கும் போக்குவரத்து வரைக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் அறநிலையத்துறை சேர்ந்தவர். போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர், அவர் வாயை முட்டு கம்னு இருக்காரு. ஸோ அப்பப்போ வராரு, அப்போ போயிடுறாரு. சேகர் பாபு தான் நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் மாரி எல்லா விஷயத்தையும் சேகர் பாபு தலையீடு வந்து அதிகமாக இருக்குன்றது எதிர்கட்சின்னு இல்லை, மொத்தமாக சோஷியல் மீடியாவே பேசிகிட்டு இருக்கு, சேகர் பாபு அதில் தலையிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதை விட்டுரும். ஆனால் பிவிஜி அப்படின்ற நிறுவனம் தான் வந்து அந்த கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் வந்து எல்லாமே ஃபுல் கான்ட்ராக்ட் அவங்க தான். சைக்கிள் ஸ்டாண்டு, ஆட்டோ ஸ்டாண்டு, சாரி 2 வீலர் ஸ்டாண்டு, பஸ்ஸுக்கு எவ்வளோ, பஸ்ஸுக்கு ஆம்னி பஸ்ஸுக்கு வந்து 150 ரூபா, கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு 25 ரூபா வசூல் பண்ணுறதுன்னு எல்லாமே வந்து கடைகளுக்கு இவ்வளோ இத்தனை ஆயிரம் வசூல் பண்ணுறது எல்லாமே இபி கரண்ட் எல்லாம் டாய்லெட்டு நொட்டு லொஸ்க்கு A to Z எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கணும். அது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து மாதத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, வருஷத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தணும். 15 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. 15 வருஷம் ஒரே நிறுவனத்துக்கு ஒப்படைச்சிருக்காங்க. இங்கே தான் மிகப்பெரிய மிஸ்டேக் இருக்குது. தனித்தனியாக கான்ட்ராக்ட் விட்டுருந்தாங்கன்னா என்னென்ன தப்பு பண்ணுறாங்கன்றது ஈஸியாக கவர்மெண்ட் கண்டுபிடிக்க முடியும். அது இவன் சரியில்லையா தூக்கி போட்டு வேற ஒன்றும் உள்ளே கொண்டு வரலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒருத்தனுக்கே அது எல்லா கான்ட்ராக்ட் கொடுத்து அவன் என்ன பண்ணிட்டான்னா, பில்டிங் எல்லாத்தையும் கன்ஸ்ட்ரக்ஷனை இன்னும் முடிக்க வேண்டிய இபி லைன் என்ன நான் முடிக்கணுமே எல்லாத்தையும் முடிஞ்ச அதுக்கப்புறம் நான் உள்ளே வரேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டான். இப்போ கவர்மெண்ட்டு எந்த வேலையும் ஒழுங்காக முடிக்க முடியாமல், கடையிலும் வாடகைக்கு விட முடியாமல், கடைங்க அது ஹோட்டலில் ஒரு டீ கடையில் பகலில் ஏதோ 1-2 கடை திறக்கிறாங்க போல், நைட்டில் அதுவும் கிடையாது. இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. போன வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 6 மணிக்கு கோயம்பேட்டில் பஸ் ஏறினவங்க, 7 மணிக்கு ஏறினவங்க, 8 மணிக்கு ஏறினவங்க, 10 மணிக்கு ஏறினவங்க நேராக தென் தமிழ்நாட்டுக்கு, அதாவது கன்னியாகுமரி, திருச்சி, கடலூர், விழுப்புரம், பாண்டிச்சேரி போகிறவங்களாம் அங்கே வந்து கிளாம்பாக்கத்தில் வந்து நின்னா பஸ்ஸு இல்லை. 1-2 பஸ்ஸு வருது, அதுவும் அங்கேருந்தே ஃபுல்லாக ரிசர்வேஷன் பண்ணி ஃபுல்லாக வருது. அதுலேயும் தொத்திக்கிட்டு ஏறி முடிஞ்ச அளவுக்கு ஆம்பளை பையெல்லாம் ஆம்பளைங்க போயிடுவாங்க. குழந்தை புள்ள வச்சுருக்கோங்க, குழந்தை குட்டி வச்சுருக்கோங்க, லேடிஸு, படிக்கிற பொண்ணுங்க, காலேஜ் போகிற பொண்ணுங்க, ஐடி கம்பெனி வேலை செய்கிற பொண்ணுங்களாம் எப்படி போவாங்க? இதனால தான் மிகப்பெரிய கூட்டம். கிட்டத்தட்ட நான் கூட வீடியோ நினச்சேன், ஒரு 2000 பேர் இருப்பாங்க போல், ஒரு 1000 பேர் 2000 பேர் இருப்பாங்க அப்படி தான் நினச்சேன். அப்புறமா தான் ஒரு புள்ளி வர சொல்கிறாங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் கிட்டத்தட்ட வந்திருப்பாங்களா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. ஆனால் பஸ் இல்லை, 1-2 பஸ் தான் உள்ளே வருது. அதுவும் அப்படி வந்து அப்படி திரும்பிட்டு அப்படியே போயிடுது, அதுக்குள்ளே நொம்பிடுது. ரிசர்வேஷன் பண்ணி வராங்க, எந்த பதிலும் இல்லை. போய் அந்த போக்குவரத்து நிர்வாகத்தில் போய் கேட்டால், பஸ் வரும், உன்னால் முடிஞ்சால் ஏறிப்போ அப்படின்ற மாரி ஒரு அசால்ட்டாக, ஒரு தெளிவற்ற, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அக்கறை இல்லாத ஒரு பதிலை சொல்லி மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நைட்டு 8 மணிக்கு வந்த பஸ் வந்தவங்க விடிய கிளம்புற 3 மணி வரைக்கும் போகிறதுக்கு பஸ் இல்லாமல், குழந்தை குட்டி வச்சுக்கிட்டு, குழந்தை குட்டிக்கு ஒரு பால் வாங்கி கொடுக்க முடியாமல், பிஸ்கட் வாங்கி தர முடியாமல், பசியிலையும் பட்னி அங்கேயே கடந்து தூங்குனது எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த வீடியோலாம் பார்த்தா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. பஸ்ஸு இல்லை, வேறு வழி இல்லாமல்
அந்த ஹைவே திருச்சி சென்னை ஹைவே இருக்கு பாருங்க, அந்த ஹைவேல வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. வழி மறித்து பிளாக் பண்ணி அப்புறம் போலீஸ்காரங்க வந்து அந்த பிரச்சனையை வந்து சால்வ். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, அதுக்கு மறுநாள் சனிக்கிழமை அன்னைக்கு மதியத்துக்கு மேலே அறிவிக்கிறாங்க இந்த நெரிசலுக்குலாம் காரணம் வந்து மதுராந்தகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால தான் அங்கேருந்து வந்த பஸ்லாம் எல்லாம் தடைப்பட்டு நின்று போச்சு, பஸ்ஸு வரலை. நாங்கள் வந்து 1200 பஸ்ஸுக்கு மேலே ஆப்ரேட் பண்ணோம், ஆனால் எல்லாமே கூட்டமாக தான் போச்சு. கிட்டத்தட்ட 1,00,000 பேர் ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு புள்ளி விவரத்தை வந்து கொடுத்துருந்தாங்க. இவ்வளோ புள்ளி விவரம் கொடுக்குறாங்க. மதுராந்தகத்தில் ஆக்சிடென்ட் அப்படின்னா ஏதோ 1 hour 2 மணி நேரம் லேட் பண்ணலாம். ஒரு நைட்டு விடிய பஸ்ஸு வராமல் போச்சு, சரி விடுங்க, அதுக்குள்ளே போக வேணாம், அது அவங்களுக்கே வெளிச்சம் விட்டுருங்க. வெள்ளிக்கிழமை தான் இப்படி பிரச்சனை ஆயிடுச்சு. சனிக்கிழமையாக தான் அதுக்கான தீர்வு எடுத்துருக்கணுமா இல்லையா? எதுவுமே பண்ணல. சனிக்கிழமை அன்னைக்கு அதே பிரச்சனை, அன்னைக்கு போராட்டம் பண்ணாங்க. மக்களை வந்து எப்படிலாம் சித்திரவதை பண்ண முடியுமோ அப்படிலாம் சித்திரவதை பண்ணுறாங்க அந்த அரசியல்வாதிகள். இதெல்லாம் ஐயா ஸ்டாலின் காதுக்கு போகுதா போகலையா எதுவுமே புரியல. இதெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் தெரியுமா? ஒருத்தன் கேட்குறான், இதெல்லாம் உங்கள் அப்பாவோட சொத்தா அப்படிங்க. இது உதயநிதி அண்ணன் ஆரம்பிச்சது தான் இந்த பிரச்சனை, உங்கள் அப்பாவோட சொத்தானே ஆரம்பித்தார். இதுக்கெல்லாமோ கேட்குறாங்க, அது போட்டு மீம்ஸ் கலாய்ச்சி போயிட்டு இருக்கு ஒரு பக்கம். அது வெறும் பையன் நொந்து போய் கேட்குறான். நான் ஓப்பனாக கேட்குறேன், செத்தாலும் பரவாயில்லன்னு பேசுகிறாங்க சில பேர். நீ எனக்கு கொன்னாலும் பரவாயில்ல, நான் பேசுவேன் அப்படின்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம சவுக்கு சங்கர் வந்து அவர் பக்கம் ஒரு மீடியாவில் போட்டு கிழிகின்னு பிவிசினா யார், எத்தனை கோடிக்கு பேரை பேசுறீங்க, எத்தனை கமிஷன் வாங்கினீங்க, எத்தனை பர்சன்டேஜ் கமிஷன் வாங்கினீங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் போட்டு கிழிக்கு நிற்கிறாரு. இதெல்லாம் ஐயா ஸ்டாலின் காதுக்கு போகுதா? எலெக்ஷன் வரப்போகுது, இதில் நீங்கள் ஜெயிக்கணும், 40க்கு 40 வாங்கணும்னு சொல்லிட்டு திரியிறீங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னே தெரியல. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டுவீங்களா அப்படின்னு தெரியல. அதாவது மொட்டத்தாத்தம் குட்டையில் வந்த கதையாக இவங்க வந்து ஒரு பிளானும் இல்லாமல் கிளாம்பாக்கம் அப்படின்ற ஒரு பஸ் ஸ்டாண்டை உருவாக்கி அது எதுக்கு கட்டினாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல, பொதுமக்களாகிய நமக்கும் தெரியல. யார் எந்த ஊருக்கு போகிறான்னு யாருக்குமே புரியல. எந்த பஸ்ஸு வருது, எங்கே போகிறாங்க எவனுக்குமே புரியாமல் பிதிக்கி போய் நிற்கிறான். ஏதாவது பஸ்ஸு வந்தால் பார்த்துட்டே நிற்கிறான், எங்களுக்கு எந்த ஊராக போகுதுன்னு உத்து பார்த்தா அவங்க போகாத ஊருக்கு இப்போ பஸ்ஸு போகுது. விழுப்புரத்துக்காக பஸ் வரும், அங்கேருந்து பஸ் பிடிச்சி போய்க்கிறான்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. திருச்சிக்காக பஸ் விடுறா, திருச்சியாவது பஸ் பிடிச்சி நான் வேறு பஸ் போய்க்கிறேன் அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. கடலூருக்காக பஸ் விடு, கும்பகோணத்துக்காக பஸ் விடு, நான் பஸ் ஏறி போய்க்கிறேன் அப்படின்னு மக்கள் வந்து ரொம்ப வந்து நொந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நொந்து போயிட்டாங்க. அது சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறாருன்னா, ஓட்டு போகிறதுக்கு கிளாம்பாக்கம் போய் தான் மக்கள் போய் ஆகணும். நீங்கள் கிளாம்பாக்கம் வரும்போது அவனுக்கு ஞாபகம் வந்துடும் டிஎம்கேக்கு எப்படி ஓட்டு போட போகிறாங்க, டிஎம்கே வச்சு செய்ய போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்கள், மக்கள் என்ன பேசிக்கிறாங்கன்றதை அந்த அரசியலில் உள்ளவங்க பாருங்கள். சேகர் பாபுக்கும் போக்குவரத்து துறைக்கும் சம்மந்தமே கிடையாது. சம்மந்தப்பட்ட சிவசங்கரும் வாயை மூட்டு கம்முன்னு வராரு, பேசுகிறார், இந்த அறிக்கையை விட்டார். இந்த வந்து மதுராந்தகத்தில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதனால தான் டிலே ஆகிடுச்சுட்டு ஒரு அறிக்கையை விட்டு போயிட்டார். 1,00,000 பேர் பஸ்ஸை யூஸ் பண்ணாங்க, 1,50,000 பேர் யூஸ் பண்ணாங்க, 3,00,000 பேர் யூஸ் பண்ணாங்க, 5,000 பஸ் விட்டோன்னு ஒரு கதையை அறுந்து விட்டு போயிட்டார். சேகர் பாபு என்ன சொல்கிறார், முடிச்சூரில் இது ஒரு ஆம்னி பஸ் ஒரு பக்கம் வரான். ஆம்னி பஸ் பிரச்சனை அதோட பிரச்சனை போயிட்டுருக்கு. ஆம்னி பஸ்ஸு ஒரு போன மாதம் 20ஆம் தேதி போல் பொங்கல் முடிஞ்சு நீ வந்து கோயம்பேடு பக்கம் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களை வச்சு அடித்து பிரச்சனை பண்ணி அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. ஒரு பேசஞ்சர் புக் பண்ண ஒருத்தனை கூட ஏற விடலைங்க, அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. பஸ்ஸை தூக்கிட்டு ஓடு, நீங்கள் ஏற்றவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. புக் பண்ணவங்களே அன்னைக்காவது இன்றைக்கி மட்டும் போகலாம், நான் ஏன் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா, அதை கூட பண்ணலை. கிளாம்பாக்கம் கிளம்பி போன்னு சொல்லிட்டு 10 மணிக்கு 9 மணிக்கு நைட்டு 8 மணிக்கு புக் பண்ணோம்னா 6 மணிலேருந்து பிரச்சனை போய் அதுக்கு மேலே கிளாம்பாக்கம் வந்து கிளாம்பாக்கத்துக்கு மேலே விடிய உட்காந்து பஸ்ஸு இல்லாமல் பஸ்ஸை விட்டு புக் பண்ணலாம், பஸ்ஸை விட்டு கவர்மெண்ட் பஸ்ஸில் விடிஞ்சதுக்கப்புறம் போய் சில பேர் ஊருக்கே போகலான்னு திரும்பி வீட்டுக்கு ரூமுக்கே போயிட்டாங்க. அதாவது வேலை செய்யணும்னா அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க சென்னைக்குள்ளேயே. அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. சரி அதான் பண்ணீங்க. உடனே ஆம்னி பஸ்ஸோட உரிமையாளர்கள்லாம் கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டில் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. ஏன்னா 2002 வந்து ஆம்னி பஸ் சென்னைக்குள்ளே எங்கே வேணாலும் வந்து இறக்கி ஏற்றிக்கலாம் அப்படின்னு ஒரு கோர்ட்டு வந்து ஹைகோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பு ஒன்று காமிச்சு நாங்களும் டேக்ஸ் கட்டுறோம். அவங்க டேக்ஸ் கட்டாங்க மாதம் 50,000, ஒரு ரூபா 2 ரூபா. தமிழ்நாடு டேக்ஸுக்கு மாதம் 50,000 50,000 கட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாரையோட கூட கட்டுறாங்க. அவங்க கேட்க தான் செய்வாங்க. கிட்டத்தட்ட வந்து சென்னையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா 600 பஸ்ஸுலேருந்து 800 பஸ் வரைக்கும் சென்னை விட்டு வெளில போகுது. மற்ற எல்லா இதுக்குமே தமிழ்நாடு ஃபுல்லாக போகுது. 800 பஸ்ஸு கிட்டது. சில டைம் பொங்கல் தீபாவளிலாம் பார்த்தீங்கன்னா 1500 2000 பஸ் வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த 600-800 பஸ்ஸை நிப்பாட்டத்துக்கு கிளாம்பாக்கத்தில் இடம் கிடையாது. 100 பஸ் நிப்பாட்டுறது தான் இடம் கொடுத்துருக்காங்க. மீதி பஸ் எங்கே நிப்பாட்டுவாங்க? இவன் இறக்கி விட்டுட்டு கோயம்பேடு தான் போய் ஆகணும். ஏன்னா கோயம்பேடு தான் ஆஃபீஸு, எல்லாமே அங்கே தான் வச்சுருக்காங்க. ஓரளவுக்கு டைம் கொடுக்கணுமா இல்லையா? ஆஃபீஸில் காலி பண்ணிட்டு இங்கே வாங்க. இங்கே தான் கடைங்கெல்லாம் இருக்குது. கடைங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு யார்கிட்ட கொண்டு பேசுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. நிறைய கடைங்க சாத்தி கிடக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில்.
அவன் எப்படி கிடப்பான்? ஹோட்டல் கிடையாது, ஹாஸ்பிட்டல் கிடையாது, எந்த ஒரு அவசர இதுவுமே கிடையாது. இந்த பக்கம் ஸ்கூல் பக்கத்தில் வண்டி விடக்கூடாதுன்ட்டாங்க, இந்த சர்வீஸ் ரோட்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. மக்கள் இப்போ பசங்க போகிறது, ஸ்கூல் படிக்கிற பசங்க போகிறாங்க, அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்னு. இப்படி கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனு ஸ்டாப்பே கிடையாது. இறங்கி வரணும், வண்டலூர்லேருந்து இறங்கி மாறி தான் வரணும். இப்படி பல பிரச்சனையை போயிட்டுருக்கு. ஒன்று திருச்சி சென்னை ஹைவேல மாறி இருந்தாண்டா வரணும்னா மேலே ஒரு நடைபாதை மேடையாவது போட்டிருக்காங்களா? அதுவும் இல்லை. ஒவ்வொருத்தரும் ஏறி குதிச்சு வந்துட்டு இருக்கான், ரோடை கிராஸ் பண்ணுறான். அது எவ்வளோ டிராஃபிக் ஆகும், எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகும், அதில் எந்த யோசனையுமே கிடையாது. ஒரு பஸ் ஸ்டாண்டு 400 கோடி ரூபா மக்கள் பணத்தை போட்டு கட்டிட்டு இன்றைக்கி பிரச்சனை மேலே பிரச்சனைன்னு போய்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிரந்தர தீர்வு இல்லவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு எதுக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட் கட்டினான்னு தெரியல. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் என்னங்க பிரச்சனை? என்ன பிரச்சனைனே எனக்கு உண்மையே புரியலையே. உள்ள ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்காக தனியாக முடிச்சூரில் கட்டியிருக்கோம் அப்படின்றாங்க. முடிச்சூரில் கட்டினா மட்டும் பிரச்சனை சால்வ் ஆகிடுமா? பல ஏக்கரில் கட்டுறாங்களா, அங்கேயும் 200 பஸ் மாதிரி நிப்பாட்ட முடியுமா? மீதி பஸ் எங்கே போய் நிப்பாட்டுவாங்க? எந்த பஸ்ஸாக இருந்தாலும், கவர்மெண்ட் பஸ்ஸாக இருந்தாலும் கிளாம்பாக்கத்தில் இறக்கி விட்டு கோயம்பேடு ஷெட்டுக்கு போனால் தான் அங்கே ஏதோ ஒர்க் ஷாப் வேலை, எந்த வேலை, டீசல் போகிறது எல்லாமே கோயம்பேடு பக்கம் வச்சுக்கிட்டு பஸ்ஸு உள்ளே விடக்கூடாதுன்னா அப்போ அந்த பஸ் அங்கே தானே போகுது, அப்போ டிராஃபிக் ஆகாதா? கொஞ்சம் கூட சென்ஸே இல்லையா? 6ஆம் அறிவு யூஸ் பண்ணவே மாட்டாங்களா? இப்போது கோயம்பேட்டிலேருந்து இங்கே வரணும்னா பஸ் பிடிச்சி தானே வரணும், லோக்கல் பஸ் பிடிச்சி தானே வரணும். அதுக்கு அந்த பஸ்ஸே வந்துட்டு போயிடலாமே, ஏன் லோக்கல் பஸ் பிடிச்சி இங்கே வரணும்? கோயம்பேட்டிலேருந்து 40 பயணிகளை ஏற்றிக்கிட்டு கிளாம்பாக்கம் வர பஸ்ஸு தான். அதே கோயம்பேட்டிலேருந்து திருச்சி போகிற பஸ்ஸும் அதே 40 பேரை ஏற்றி தான் வருது. ஸோ அந்த பஸ்ஸை நிப்பாட்டிட்டு இந்த பஸ்ஸே விட்லாமே. எதுக்கு நீங்கள் இங்கே தனியாக 3 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குன்றாங்க? அப்படிலாம் கிடையாது, அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் தான் வருது போல் கிளாம்பாக்கத்துக்கு. மக்கள் நூடுல்ஸ் ஆகிட்டாங்க. டிஎம்கேக்காரங்க தான் கொஞ்சம் முழிச்சிக்கணும். ரொம்ப இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் கெட்ட பேர் வாங்கிட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு அதுக்கான தீர்வை எட்டுங்க. பிவிஜிக்காரன் அந்த எடுத்தான் பாருங்கள், அவன் மிகப்பெரிய ஃப்ராடு. ஏற்கனவே ராஜஸ்தானில் எடுத்து அந்த விரட்டி விட்டாங்களாம். அவங்களோட அந்த கான்ட்ராக்ட் சரியாக சுத்தமாக எதுவும் பண்ணல போல். ஸோ அப்படியேப்பட்டவன்கிட்ட போய் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. அவன் ரூல்ஸ் பயங்கரமாக பேசுகிறான். அவன் பாஜக காரணம், அதனால் ஆளுங்கட்சின்றதெல்லாம் அவன் திமிராக பேசுகிறானோ. இப்படிலாம் பல கதைகள் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஃபுல் விவரம் தெரியும்னா சவுக்கு சங்கரனோட வீடியோவில் போய் பாருங்கள். அவர் ஃபுல் டீட்டெயில் டெய்லியும் கிளாம்பாக்கத்தை பேசாதாலே கிடையாது, அவ்வளோ டீட்டெயில் சொல்கிறார். நம்ம அந்த டீட்டெயிலாக சொல்ல நம்ம சேலை முடைக்கிறோங்க. நம்மளை அப்புறம் என்ன சொல்கிறது, நம்ம எதிர்கட்சி எப்படி சொல்கிறது, தேசிய தீவிரவாதின்றாங்க. தேசியவாதியா தீவிரவாதி ஏதோ ஒன்று, சரி ஒன்று அப்படி சொல்லிடுவாங்க. அதனால் நம்ம அதை பற்றி பேசலாம். நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல வர்றதில்லைன்ற மாதிரி நம்ம ஒதுங்கி போயிடுவோம். ஆனால் என்ன நடந்ததுன்றதை சொல்ல வேண்டியது நம்ம கடமை. மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதை நம்ம சொல்லணும். நானாக இருந்தாலும் அந்த இடத்துல கோபம் படுவோம். கண்டிப்பாக அந்த இடத்துல கஷ்டப்படும் போது, நிற்கும் போது, வெயிட் பண்ணிட்டு நின்றுட்டு போது, கொசுக்கடியில் நிற்கும் போது எவனாக இருந்தாலும் கோபம் வரதான் செய்யும். ஸோ டிஎம்கேக்காரங்களே மூச்சிக்கிங்க, தெளிவான முடிவெடுங்க. தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறீங்க, ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நான் விஸ்வா, விக்கெட் விஸ்வா. பாய்.